ஆன்ட்டி ஆன்ட்டி, இதுதான் வாசு உங்களோட வீடா? ஆமாமா. உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. இன்னைக்கு வாசு அடிச்சாளே, அவ பொண்ணு தானே நீ? உங்க அம்மா கிட்ட சொல்லி வாசு அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்ட சொல்லு. இல்லன்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. யசோதாம்மா தப்பு பண்ணாம எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவரை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு தான் போயிருக்காங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாசு அம்மா கோவப்பட்டா அவ்வளவுதான். சொல்லு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. அவ்வளவு சீக்கிரமா உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைச்சியா? நான் பண்ணது பெரிய தப்புதான், அத நான் உணர்ந்துட்டேன். நான் பண்ண தப்புக்காக என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஏன் புள்ள எனக்கு முக்கியம் இல்லையா? முதல்ல இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? வாசு, என்னோட புள்ள வாசு. வயசுல சின்னவங்க கூட வாசு அண்ணன் தான் இவனை கூப்பிடுவாங்க. இந்த மொத்த ஏரியாவையும் என் புள்ள அவன் கைக்குள்ள வச்சிருக்கான். இவனுக்கு எதிரா இதுவரைக்கும் யாரும் செயல்பட்டதே இல்ல. ஆனா நீ என் புள்ளைய நடு தெருவுல வச்சு இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ புடிச்ச முயலுக்கு 3 காலு நிக்கிறவளாமே நீ. இப்ப அந்த திமிரெல்லாம் எங்க போச்சு? நல்லதுக்காக விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்ல. ஓ, அதே மாதிரிதான் நானும் இங்க வந்திருக்கேன். நான் பண்ணது சரியா தப்பான்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்றதுக்காக நான் இங்க வரல. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மூலமா இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சிரும்னா நான் உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க. நல்லா இருக்கு. அத்தனை பேருக்கு முன்னாடி வாசுவை அடிச்சு அவமானப்படுத்திட்டு இங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டா? மன்னிச்சிட்டேன், விடு. இவளை நான் மன்னிச்சிட்டேன். ஏய், என்ன அவ்வளவுதானா? நீ யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. நான் ஒரு முடிவு எடுத்தா அது ரொம்ப நியாயமா இருக்கும். நீயே பார்த்தல, வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்ட. நானும் உன்னை மன்னிச்சிட்டேன்.
என்ன இருந்தாலும் என் பையன் அசிங்கப்பட்டது பட்டது தானே. அந்த அசிங்கத்தை எப்படி சரி பண்ண போற? நீ பேசாம ஒண்ணு பண்ணு. நேர போய் உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வா. அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்னா நமக்குள்ள இருக்கிற கணக்கு சமம் ஆயிடும். போ. ஒட்டுத்தால அதான் மன்னிப்பு கேட்டால. இந்த ஏரியால யாரு என் புள்ள வாசுவை அடிச்சாலும் அவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? மரணம். ஏதோ நீ பொம்பளையா இருக்கியேன்னு உன்னை முன்ன பின்ன பார்த்து மன்னிச்சு விடுறேன். அதுக்காக தானே உன் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அவளை கூட்டிட்டு வந்துட்டா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். போய் கூட்டிட்டு வா. ருக்கு போ, நீ போய் அவ பொண்ணை கூட்டிட்டு வா. போ. ருக்கு, போகாத, நில்லு. என் பொண்ணு இந்த விஷயத்துல இழுக்காதீங்க. நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா? உங்க வீடு தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். என் மான மரியாதையை விட என் பொண்ணுதான் எனக்கு முக்கியம் வந்திருக்கேன். இதையும் மீறி நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு கொடுங்க. ஆனா என் பொண்ணு இதுல கொண்டு வந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்றியா? இது என்னோட ராஜ்யம். என் ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொல்வேன். அத கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னி வரைக்கும் யாருக்கும் தைரியம் வந்ததில்லடி. ஆனா நீ எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றியா? என்னையே தடுக்கிறியா? ஆமா, தடுப்பு. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மன்னிப்பு கேட்டுட்டேன்னு இளக்காரமா நினைச்சிடாதீங்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு நடந்துக்க தெரியாது. இருந்தாலும் உங்களை தடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய், யார் வீட்டுக்கு வந்து யார் முன்னாடி நின்னு என்னடி பேசிட்டு இருக்க நீ? எங்க அம்மா முன்னாடி குரல வசதி பேசக்கூடாது. மன்னிப்பு கேட்க தானே வந்த. கிளம்பு. உன்னை மன்னிச்சிட்டேன். இடத்த காலி பண்ண. நான் யாருன்னு அவளுக்கு சொல்லிவேடா, இல்லன்னா அவளை மொத்தமா அழிச்சிடுவேன். எங்க அம்மா முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்பேற்பட்டவங்க முன்னாடி வந்து நின்னு தில்லா பேசுறியா நீ? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பு. இந்த விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. யார பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிளம்பு. உன்னை மறுபடியும் இந்த ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. அப்படி ஒருவேளை பார்த்த நான் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. கிளம்புறியா? சொல்றல.
டாடி சிம்ரன் 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 நில்லு. ஏய், டாடி இத்தனை வருஷமா எங்களை விட்டுட்டு எங்க போனீங்க? என்ன பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லைல்ல? என் ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? இந்த சிம்ரனை ஒரேடியா மறந்துட்டீங்கல்ல? யசோதம்மா பாத்தீங்களா, என் டாடி வந்துட்டாரு. இந்த மாதிரி புது இடத்துக்கு வரணும்னு ஆசையா இருந்திருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நானும் உங்க கூடவே வந்திருப்பேன்ல. ஏய், நவரு. சிம்ரன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இது ஓ பொண்ணா? மரியாதையா அவளை கூட்டு போ. இவர் உன்னோட அப்பா இல்லம்மா. அம்மா, முதல்ல தண்ணி குடிங்க. அவளை இங்க இருந்து துரத்தியாச்சு. இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். டாடி
வருஷமா எங்க டாடி இருந்தீங்க? ஒரு நாள் கூட என் ஞாபகம் வரவே இல்லையா? யசோதம்மா, யசோதம்மா, ஏன் இத்தனை நாள் அது சொல்லவே இல்ல? மறுபடியும் அவரு நம்மள விட்டு போயிட்டாருல, ஏன் அவர்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லல? ஏன்னா அவர் உன்னோட அப்பா இல்ல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, இவரு தானே என்னோட டாடி. பாருங்க, இவருக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இவர் என்னோட டாடி தான் யசோதம்மா. யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவரு தான் என்னோட டாடி. நீங்க தான் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? நடு தெருவுல வச்சு உன்னை அடிச்சிருக்கா, ஆனா நீ எதுவுமே சொல்லல. உங்க அம்மாவாவது ஏதாவது பண்ணிருப்பாங்க, ஆனா நீ அதையும் தடுத்துட்ட. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அவளுக்கு பறிச்சு பேசுறதும் அவளை காப்பாத்துறதும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். நீ அவளை காதலிக்கிற. உங்க அப்பாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இது பாரு, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே 2 பிஜன்ஸ பார்த்து என்ன கேட்ட ஞாபகம் இருக்கா? யசோதம்மா, அங்க பாருங்க, அது ரெண்டும் ரொம்ப அழகா இருக்குல்ல? அது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கவா? நைஸ் ஐடியா. ஆனா எனக்கு ஒரு டவுட். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல என்னோட ஃப்ரெண்ட் எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரிதான். இப்போ ஒருத்தர் பாத்துட்டு வந்தோம்ல, அவர் பார்க்க மட்டும்தான் உங்க அப்பா மாதிரி இருக்காரு. அதுக்காக அவர் உங்க அப்பா ஆயிட மாட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரி. நீங்களா எப்படி முடிவு எடுத்தீங்க? ஒருவேளை அவர் என் டாடியா கூட இருக்கலாம்ல. உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. அங்க இருக்காரு, இனிமே வர மாட்டாரு. அவரு ஹெவன்ல காட் கூட இருக்காரு. அந்த மாதிரி போனவங்க என்னைக்கும் திரும்ப வர மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை எதையுமே நம்ப மாட்டேன். அவருதான் என்னோட டாடி. என்ன சொன்னாலும் அவர் உங்க அப்பா இல்ல. புரிஞ்சுதா? அதை விட்டு எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? அவரை நான் இன்னும் ஒரே ஒரு தடவை பார்க்கணும். இல்ல சிம்ரன், மறுபடியும் நாம அவரை சந்திக்கவே கூடாது.